Galata Rani, powered by MPL. விளையாடு ஃபேண்டசி MPL. என் இனிய தோழமுக்கு உங்கள் பாசத்துக்குரிய ஆரோன் பேசு. இதுவரை நமது கலைஞர் தொலைக்காட்சி ஏராளமான நிகழ்ச்சிகள் பார்த்தோம். ஆனால் தற்போது நீங்கள் பார்க்க போவது பெண்களுக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி, கேம் ஷோ. இந்த ஷோக்கு ஒரு பேரு, ஷோக்கே ஒரு பேரு, முக்கியமான ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா பெண்கள்லாம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் சொல்லுவாங்க நாங்கெல்லாம் எங்க வீட்டை ராஜா மாதிரி அப்படின்னு. ஆமா, அப்ப பெண்கள் எப்பவுமே ராணி மாதிரி தானே. ஆமா, ராணி மாதிரி எல்லாம் இருக்கணும். அப்ப வரப்போறவங்க எல்லாருமே ராணி தான். ஓகே, ஆனா வெறும் ராணின்னு சொல்ல முடியாது. வெறும் ராணி. இப்ப நம்ம மகாராணி, மகாராணி, மகாராணிங்கிறது கூட இல்ல, ஒரு மாதிரி கலகலப்பா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ண அப்படி இப்படி அப்படின்னா எப்படி சேட்டை ராணி. நம்ம சேட்டையா சேட்டை கலாட். எஸ், நம்ம நிகழ்ச்சிக்கு பேரு கலாட்டா ராணி. நமது கலைஞர் தொலைக்காட்சியில முதல் முறையா கலாட்டா ராணிங்கிற கேம் ஷோவை இன்னைக்கு தான் நம்ம லான்ச் பண்றோம். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கலாட்டா ராணியில பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கிறது யார்? ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறவங்க இவங்கள மாதிரி ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக் டான்சர் கிடையாது, ஒரு ஆக்டர் கிடையாது. அதுவும் இவங்க வந்து கலகலன்னு சிரிச்சு இடத்தையே வந்து குஷியாக்கிடுவாங்க. ஆமா, அவங்க சிரிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்வேதா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட் ஹேமா. Okay, Shweta and Hema, welcome to the show. ஸோ நம்மளுடைய இந்த கலாட்டா ராணி அப்படிங்கிற இந்த லான்ச் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் பேரா ஸ்வேதாவும் ஹேமாவும் வந்திருக்கிறாங்க. ஆமா, ஸோ அது வந்து நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஷோ போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உங்களை தான் வந்து கேட்போம். நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் பேரா வந்தீங்க? ஐயோ, எதா இருந்தாலும் பாசிட்டிவா நம்ம ஆரம்பிக்கிறோம். கலாட்டா ராணி அப்படியே களை கட்ட போகுது பாருங்க. ஓகே, ஸ்வேதா அண்ட் ஹேமா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி எனக்கு சொல்லணும். ஸோ ஹேமா வந்து எனக்கு ஒர்க் மூலியமா தான் தெரியும். ஸோ என்னோட ஷோல வந்துட்டு என்னோட ஸ்டைலிஸ்டா இருந்தாங்க. 3-4 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கும் அதேதான் அதேதான். ரெண்டு பேரும் ஜாலியா சேர்ந்து ஊர் சுத்தின அனுபவங்கள்? நைட் அவுட்டிங்கா? கேங்கா எல்லாருமே. ஏன் இந்த உலகத்துல நமக்கு ஆம்பளைங்களுக்கு மட்டும் தான் நைட்டு சுதந்திரம் கிடையாது, என்ன இ பாஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா பெண்கள்லாம் அழகா நைட் அவுட்டிங் போறாங்க. ஷூட்டிங் போயிட்டு நான்லாம் வெளியில வந்தாலே வரும்போது நைட்டு போலீஸ் பிடிச்சி எங்க போயிட்டு வரேன், நான் வந்து டிவியில வருவேன், தெரியலையே உன்னெல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு மிமிக்ரி பண்ணுவேன். ஏதாவது பண்ணி காட்டு, ஏதாவது வாய்ஸ் அந்த மாதிரி இல்லையே, இப்படி எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. தப்பான கேங் கூட போனால நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இல்லாட்டி எங்க கூட வந்திருந்தீங்கன்னா நீங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. எனக்கு வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்ப பார்த்தாலும் அது ஒட்டிக்கிட்டே இருக்கு கூட. ரொம்ப நக்கல் விளையாமே, அதான் ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. பாருங்க, பார்த்தாலும் ஒட்டிட்டே இருக்கணும். ஆமா, சரியா போயிட்டு வா. எனக்கு தைச்ச சட்டை பேண்ட்ல துணி வேணும்னு சொல்லி கேட்டு அதுல ஒரு துணியை வாங்கி தைச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குமே மிச்சம் வச்ச காஸ்டியூம்ல ஒட்டு போட்டு தான் தைச்சிருக்கிறாங்க. அதுவே உனக்கு இன்னும் புரியல. நீ சொல்ற, நான் உனக்கு எடுத்த காஸ்டியூம்ல பாதி எடுத்தேன். ஆனா இந்த ஷோல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஸ்வேதா அவங்க வந்து சீரியல் மட்டும் இல்ல, காமெடி ஷோஸ்லாம் கூட பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியா? பயங்கரமா காமெடி டைமிங்ல அடி தெரிக்கும். நம்ம சுமாரா காமெடி பண்ணா கூட அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதனால நமக்கு ரொம்ப வசதி. அதனால நீ சிரிப்பு பயங்கரமா இருக்கும். ஓகே, அவர் எதுவுமே சொல்லாம இவ்வளவு சிரிக்கிறியே.
அங்க பாருங்க என் ஃப்ரெண்ட் ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு தேவை. ஆமா. ஏன்னா எப்பவுமே ஜாலியா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏமா நீங்க தயவு செய்து உங்க இடத்துக்கு போங்க. ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஸ்வேதா and ஹேமா. Thank you. ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் பேரை நம்ம கூப்பிட போறோம். இப்போ வர போறவங்களும் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தவங்க தான். யாரவங்க? அதாவது எந்த சேனலை நீங்க வந்து பார்த்தினாலும் அந்த சேனல்ல ஒரு நாடகத்துல அவங்க அப்பா நான் அப்படி இல்லப்பா அப்படின்னு அழுதுட்டு இருப்பாங்க. என்னடா அழுகுறவங்களை கூப்பிடுறோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா சிரிக்க ஆரம்பிச்சாங்க உளுந்து புரண்டு சிரிப்பாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் மாப் போட்டு ரெடியா வைக்கலாம், அவங்க உழுந்து போடும்போது வசதியா இருக்கும். So, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான பயங்கர நகைச்சுவை உணர்வோட சிரிச்சுட்டே இருக்கக்கூடிய ஸ்மைலிங் சிஸ்டர்ஸ் 2 பேர் வராங்க. வைஷாலி தனிகை அண்ட் காயத்ரி. So let's welcome the two beautiful sisters, Vaishali and Gayatri. Thank you. நிகழ்ச்சிக்கு வந்து நயன்தாரா வந்திருக்காங்க. நயன்தாராவா எங்க? உங்க பக்கத்துலயே நிக்கறாங்க. இல்ல நல்ல நகைச்சுவை கூச்ச எதிர்பார்க்க. சுபாவம் டப்புன்னு ஏதாவது கவுண்டர் அடிச்சானா. உங்க அக்கா இந்த மாதிரி டிவில எல்லாம் வராங்களே, அத பத்தி உங்களுடைய கருத்து? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியா நீ? ஐயையையையை. என்ன ஃபீல் பண்றீ நான் டிவில வர்றது? அப்படி சண்டையை மூட்டி விடுவோம். நாங்க வித்தியாசமான நிகழ்ச்சி. ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் டைமா இருந்தா பார்க்க முடியாது, பட் வீக்கெண்ட்ஸ்லலாம் பார்ப்போம். இல்ல இல்ல அவங்க நீ பாப்பியான்னு கேக்கல, என்ன ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்க. நல்லா நடிக்கும். நல்லா நடிக்கிறாங்க. நீங்க யாரு கேட்டு நல்லா வாங்கிக்கிறீங்க. நடிப்பாங்க, இவரா அவங்களா? அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா? ஆமா இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? கரெக்ட். ஷோல 3 ரவுண்ட் இருக்கு. ஷோ 3 ரவுண்டு ஃபுல்லாவும் கேள்விகள் தான். கேள்வியை பல விதமா கேட்போம். அதனால நீங்க முதல்ல உங்க இடத்துல போய் செட்டில் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க வரிசையா ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. சரி ஓகே. ஓகேவா? ஓகே. Thank you so காலத்துல much. சண்டை முட்டாம இருந்தா சரி. இதையே 2 பேரை கூப்பிட்டோம். இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. மூணாவது ஒரு பேரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஆமா. சொல்லலைன்னா அந்த இதை தான் தூக்கிடணும். ஆள் வேண்டாம். இல்ல அதெல்லாம் கிடையாது. 3வது பேர் வர்றாங்க. இவங்க எப்படின்னா எந்த சேனல்ல டான்ஸ்னா போறோம் இவங்க தான் இருப்பாங்க. அதாவது ஒரு விவாத ஷோக்கு போனா கூட அங்கேயும் ஒரு டான்ஸ். இவங்க வந்தாங்கன்னா அது டான்ஸ் ஷோவா மாறிடும். வேற யாரும் இல்ல, ரேமா அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட் ராஃபிஹா. வணக்கத்தையும் ஒரு டான்ஸ்லயே போடுறேன். வணக்கம் இப்படிதானே மதியம்மா இங்க சைடுல அதெல்லாம் ஒரு நளின நளினமா? இது நளினமா சொல்லுங்க வணக்கம். ஓகே, நம்முடைய கலாட்டா ராணி ஷோக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ரேமா அண்ட் அவங்க மாமா. நீங்களா? சாரி, ஹேமா ரேமா அண்ட்
ராஃபி. அதாவது சொப்பன சுந்தரி நான் தானே பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. சில பேர் அப்படி வரும்போது மேக்கப் அப்புன சுந்தரி நான் தானேன்ற மாதிரி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, இது வந்து ஒரு ஆர்ட். ஏய், அப்படியே இது இவளை வச்சு ஆடே பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன லேமினேஷன் சார். ஸோ ராஃபியாவும் ரேமாவும் ஃபர்ஸ்ட் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் பத்தியும் எவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஸு அதை பத்தினா எனக்கு சொல்லுங்க. ஓகே. ஸோ இவ வந்து ஒரு 4-5 இயர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். 5 இயர்ஸ்ல இருந்தா 4-5 இயர்ஸ். ஃப்ரெண்ட்ஸா ஃப்ரெண்டா? 4-5 இயர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். ஓ இது நான் இங்கிலீஷ் பேப்பர் மேய்ச்சிட்டு வந்து ஃபிலிம் கட்டே நீ இங்கிலீஷ் இது பண்றீங்க. ஓகே ஓகே ஃபைன். அவர் யார் தெரியும்ல? தெரியாது. மதுரை காலேஜ்ல அமெரிக்கன் இருக்கா சொல்லு. மதுரை காலேஜ்ல அமெரிக்கன் மதுரை காலேஜ்ல மதுரை காலேஜ்ல அமெரிக்கன் அல்ல, மதுரை அமெரிக்கன் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தாருன்னு சொன்னேன். நாங்க ஆக்சுவலா ஜிம் மேட்ஸ். ஜிம் மேட்ஸ். ஓகே. யூ மீன் ஜிம் மீன் எக்ஸர்சைஸ். எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே. ஸோ ஜிம்க்கு போய் அப்படியே வந்து பழக்கப்பட்ட என்னோட ஃப்ரெண்ட். வெரி குட். ஓகே, 3 பேர் வந்தாச்சு. அவங்களுக்கான இடத்த கொடுத்துருவோம். ஆமா, நீங்க வந்து உங்களுடைய போடியம் உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா, Yes. அங்க போய் செட்டில் ஆயிருங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நமது கலைஞர் தொலைக்காட்சியில இந்த கலாட்டா ராணி அப்படிங்கறதுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் இன்னைக்கு தான் வந்து வரோம். கலாட்டாவா சில விஷயங்கள் இருக்க போகுது. ஆமா, அதனால நீங்களும் எல்லாரும் ஜாலியா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. மேல உங்களுக்கு ஒரு பஸர் இருக்கு, அந்த சிகப்பு கலர் பட்டன், அதை தயவு செய்து அழுத்திராதீங்க ப்ளீஸ். ஓகே. நாங்க எப்ப சொல்றோமோ அப்ப நீங்க அது நாங்க 3 நாள் கேமராமேனுக்கு கீழே கனெக்ஷன் வச்சிருக்கோம், அவங்க தூங்கிடக்கூடாதுன்னு. நீங்க தயவு செய்து அழுத்துனீங்கன்னா அவங்க டக்குன்னு எழுச்சிருவாங்க, அது ரொம்ப பிரச்சனையாகும். அவங்க எதையும் நினைச்சு பார்த்துருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன நினைக்கிறாய் என்று புரிந்தது. ஓகே, நம்மளுடைய கலாட்டா ராணி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா கலகலப்பா நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்க போது, டாஸ்க் இருக்க போது. அந்த டாஸ்க் எல்லாம் நாங்க ஒவ்வொன்றா சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரவுண்ட் என்ன ஜெய்? இப்பதான் ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ள போய் அங்க ஒரு பக்கம் நிட்டீங்க. ஆமா, ஆரம்பிக்கும் போதே நான் போய் ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன், அப்புறமா தான் டயர்ட் ஆகுது ஒரு மாதிரி. ரவுண்டுடைய பேருக்கு தகுந்த மாதிரி நீ நடிச்சு காமிக்கிறியா? இப்போ இருமா, ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன். இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். ரேமா, இது உங்களுக்கு ரொம்ப வசதியான ஒண்ணு. ஏற்கனவே வணக்கம் சொல்லும் போதே நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, அதனால இந்த மாதிரி சில பொசிஷன்ல எப்படி நிக்கிறேன். பொசிஷன் நிக்கிறோம் மட்டும் பாருங்க. யாரே அது நிப்ப எனக்கு தெரியும். இங்க ஒரு இமேஜ் வரும். ஆமா, அந்த இமேஜ் வந்த உடனே நீங்க பஸர் அடிச்சு அதுல 6 இமேஜஸ்ல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணணும். அந்த சூஸ் பண்ற சாய்ஸ் யாருக்கு ஃபர்ஸ்ட் வருங்கிறது, யார் ஃபர்ஸ்ட் பஸர் எடுத்துறவங்களா. ஓகேயா? இருமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன் அப்படிங்கிற ரவுண்டோட செலக்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர் இங்க இருக்கு. ஓகே, அப்ப யார் ஃபர்ஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா தான் ஃபர்ஸ்ட் வந்தது, அடுத்தது ரேமா, மூணாவது பாட்டு பாடியே நமது வைசாலி. சூஸ் ஒன். அது மாதிரி நிக்கணுமா? இல்ல இல்ல, ஏதாவது ஒண்ணு சூஸ் ஏய் பண்ணு. இரு. ஏய் ஏய் ஸ்வேதா, சொல்லுங்க. எது மாதிரி நிப்ப சொல்லு. இந்த கண்ணாடி மாதிரி பாடனா இப்படி. வானன்னா அப்படி. ஏய் இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா. நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும் போல இருக்கு இந்த நிகழ்ச்சி. ஆமா, இங்க வா. ஏய் ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் ஐட்டம் லிப்ஸ்டிக். எப்படி நிப்ப? லிப்ஸ்டிக். ஓகே. அடுத்து லுங்கி. இருமா இருமா. அடுத்தது ரோஜாவுக்கு. ஐயா ரொம்ப வாசிக்காத. நான் வண்டி. கண்ணாடி. அடுத்தது கண்ணாடி. புடிங்கி போட்டுரு. அதை நான் வாங்கிடுங்க. அடுத்தது பானை பானை பானை. பானை. நீ போஸே கொடுக்கணும் அப்படியே. இப்ப என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. சூப்பர்மா. அப்ப நான் 6க்கு ஜெயிச்சிட்டோம்ல? கிடையாது. இதெல்லாம் இப்போ நீங்க பொசிஷன் போலாம். என்ன நடக்குது இங்க? தேங்க்ஸ் ஃபார் தி ஷார்ட் டர்ம் என்டர்டெயின்மென்ட். இவ்வளவு நேரம் நான் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பிளேன் கிளாஸ் போட்டேன், இனிமே என்னால முடியாது. ஐயோ, என்ன ஆச்சு? எல்லாம் பண்ணிட்டியேடா. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐயோ, நான் இல்லையே. ஓகே, எப்போ ஒருத்தர் நாதஸ்வரத்துக்கும் பானைக்கு நின்னு காமிச்சாங்க, நாங்களே ரவுண்டு தெரியலங்கிறோம். என்ன நீ என்னன்னா பானைக்கு நாதஸ்வரத்துக்கு நின்னு காமிச்சு ஜோரா கை தட்டுங்கயா. நம்ம டேலண்ட். இந்த 250 ரூபா கிளாஸ்ல இத நான் ஒட்டி இடையில காமிச்சிடுவேன்னு சொன்னாப்ல, செஞ்சிட்டாப்ல.
ஓகே ரைட். இதெல்லாம் கிடையாது. ஆ. இப்போ இதுல ஏதாவது சூஸ் பண்ணுங்க Choose ப்ராப்பர்ட்டி. பண்ணு. சரி, லுங்கி லுங்கி லுங்கி. நாதஸ்வரம். ராஜேஸ்வரம். ஓகே. ராஜேஸ்வரம் கண்ணாடி. கண்ணாடி கண்ணாடி. ஆ, okay. மூக்கு கண்ணாடி. உங்களுக்கு நீங்க சூஸ் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு எங்களுடைய கம்ப்யூட்டர் ஒரு சாங்கை போடுவாங்க. ஆ. அந்த சாங்ல ஒரு போஸ் இருக்கும். அந்த போஸையும் அந்த சாங்கோட மூவ்ஸையும் நீங்க அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமானது அந்த மூவ்ஸ் போய் கடைசியில அந்த போஸ்ல நின்னீங்கன்னா ஆ. 60 செகண்ட்ஸ் அந்த போஸை வந்து நீங்க Freeze மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஐயோ. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்க இந்த ரவுண்ட் எல்லாம் முடிக்கும் போது யாருக்கு ஸ்கோர் கம்மியா இருக்கோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் டாஸ்க் ஓ வாவ்டா. என்னடா இது? இந்த வாவுடாவா? ஜாலியா யார வாவுடான்றீங்க? மரியாதை இல்லாம பெரிய மனுஷனா? பனிஷ்மென்ட்க்கு வாவ் டான்ஸ் உங்க ரெண்டு பேரே சொல்லு பனிஷ்மென்ட். ஓகே இல்ல ஏன்னா வயசானவர் இல்லையா மரியாதை இல்ல. சோ நீங்க சாய்ஸ் பண்ணிட்டீங்க லுங்கி. வாங்க சோ நீங்க ஸ்வேதா வாங்க உங்க and பொசிஷனுக்கு. இப்போ ஸ்வேதா இந்த ப்ராப்பர்ட்டில என்ன இருக்கும்னு நீ நினைக்கிற? லுங்கி. ஓகே லுங்கி உனக்கு தாம்மா. பா இது ஸ்வேதாக்கு பத்துமா? அதுக்குள்ள போயிடுமா? தலைவலியா போடுங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் அப்படி திருப்பி பில்லு தெரியுது. யா ரெடி. ரெடியா? ஓகே ரெடிக்கான சாங். ஐயோ. ஐயோ ஐயோ ரெடி? ஓகே ரெடி 1 2 3 ஃப்ரீஸ். ஃப்ரீஸ். ஆஹா. இப்படியே எடுத்துக்க. அடுத்த வாசம் தான் ஷோ முடியுது. இப்படி ஒரு மும்தாஜ் நான் பார்த்ததே இல்ல. அதையும் பார்த்து நீ தாங்கிக்கிட்டு இருக்க. இவர் லுங்கிக்குள்ளே ஆடுது. இங்க கை ஆடு. ஸ்வேதா இவர் கை ஆடாத. ஆடாத. உள்ள ஆடாத. லுங்கிக்குள்ள ஆடாத. நல்லா அப்படியே இரு. டிஆர் முகம். இப்படிப்பட்ட ஒரு டிஆர் முகம். டிஆர் என்னடா லுக்கு? அதே மாதிரி தானே இருக்கு. ஆக்சுவலா ரியாக்ஷன் மாறிடுச்சு. அவரு டிஆர் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன ரகம்னே தெரியலையே. போஸ வந்து ஓரளவுக்கு ரீக்ரியேட் பண்ணாங்க. ஆமா. ஆனா இவங்க நடுவுல சிரிச்சு அது என்னன்னா லுங்கிக்குள்ள அடிச்சு ஐயோ லுங்கில ஒரு நடுக்கம். குலுங்கி சிரிக்கிறது சொல்லுவாங்கல்ல. டேய் டேய் நடிக்காதடா. அதனால வந்து கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வைக்கலாம். பாயிண்ட்ஸ் வைக்கலாம். ஆமா Okay. ஆமா. ஓகே थैंक यू ஸ்வேதா. Thank you. ஹேமா நல்லா அருமையா பண்ணீங்க. ஆனா ஹேமா ஏமா குறிப்பா வந்து அங்க டான்ஸ் மூவ்ஸ்ல வந்து நீங்க மும்தாஜ் மூவ்ஸ் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. இப்ப நீங்க வந்து ஸ்வேதா மாதிரி டிஆர் மூவ்ஸ் பண்ணுங்க. Yes. அவங்க மும்தாஜ் மூவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க நான் சொல்றேன். அப்படியா? ஆமா நீங்க டிஆர் மாதிரி Ready, நீங்க ready. மூவ்மெண்ட் பண்ணுங்க ஏதாவது. வெரி குட் வெரி குட். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். அடுத்தது யாருன்னா ரேமா. ரேமா இல்லையா? சரி வாங்க ரேமா அண்ட் ராஃபிகா சென்டர் ஸ்டேஜ்க்கு வாங்க 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 வாங்க. ஆஹா. ஆஹா. ஐயா முதல் நிகழ்ச்சிக்கே பட்ஜெட் இப்படி இருக்கேயா? என்னையா இது? இதெல்லாம் ஊதிட்டு இருந்தாங்க யாரோ. ஐயா ஐயோ. ஐயா இதுல இல்லையா இதுல அந்த இதை நம்பி பப்ளிசிட்டிக்கெல்லாம் சொல்லி ஐயா பேமெண்ட் இத பாருங்கய்யா. ஏய் சும்மாரியா. ஐயா மக்கள் இத பாருங்க. கொடுங்க கொடுங்க. பச்சை கலர் எனக்கு மேட்சிங்கா இருக்கும். கொண்டா. ஏய், இல்ல இந்த இதெல்லாம் இப்ப குழந்தைங்க கூட வாசிக்கிறது இல்ல. இருமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன்.
செகண்ட் டான்ஸ் மூமெண்ட். ஏய் நீ அந்த பக்கம், நீ சசிகுமாரா? நீ அந்த ஏய் சசிகுமார் அந்த சைடு. அங்க பாருமா ரியாக்ஷன். வரணும். ரெடி ரெடி 1 2 3 freeze. ஏய் ஜாயின் பண்ண கூடாது, நேரா தான் பார்க்கணும். ஏய், ஆனா ராஃபியா நிக்கிறத பாக்கும்போது எனக்கு இந்த ஏர்போர்ட்ல ஒரு செலவு வச்சிருப்பாங்க. கலாச்சாரம். ஆமா ரேமா மூக்கு விரிஞ்சு விரிஞ்சு சுருங்குது. என்னம்மா வலிக்குதா? ஆடடா. நோ 4 3 2 1. ஏய் நாதஸ்வரம் கீழே விழுந்துருச்சு. ராஃபிகா இல்ல, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓகே ராஃபிகா அண்ட் ரேமா அவங்களுக்கு பலத்தை கைக்கு சொல்லுங்க. ஏன்னா இவங்களும் வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து ஃப்ரீஸ்லேயே சிரிச்சிட்டாங்க. அவ குளிங் அதை விட முக்கியமா நாதஸ்வரம் கீழே விழுந்துருச்சு, அது ஒரு அபசகனம். இல்ல நாதஸ்வரம் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் போல்ட் கலந்து இப்படியே இருக்கலாம்ல, என்ன இப்படி வச்சுட்டாங்க. ஹலோ, நீங்க கொடுத்த சைஸுக்கு இப்படிதான் வைக்க முடியும் கைய. நாங்க நாதஸ்வரமா அதை கற்பனை பண்ணி. ஆனா ஆட்டம் சூப்பர் ரேமா. Thank you. ரேமாவோட டான்ஸ் தான் பட்டைய கிளப்பி. ஓகே சூப்பர் ரேமா. Thank you. ஓகே ரேமா அண்ட் ராஃபிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா. அடுத்து வரப்போற டீம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டியா நம்ம முகத்துல ஒரு பீதி கிளம்பி இருக்கு. சரி வாங்க என்னன்னு பாத்துருவோம். வாங்க வாங்க. வைசாலி முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒரே ரியாக்ஷனா இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா இருக்குது. என்ன சிரிக்க வைக்காதீங்க. ஏங்க கஷ்டப்பட்டு ஸ்டேஜ் போட்டு லைட் போட்டு எல்லாரும் சிரிக்க வைக்கலாம்னு வந்தா எல்லாரும் சிரிக்க வைக்கலாம். என்ன ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் இல்லைன்னா. சரி ஓகே நாங்க ரெடி ஆயிட்டோம். நான் சாங் ரெடியா? உங்க பாக்கியராஜ் மூமெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. பாக்கியராஜ் சார் ரெடி ஆயிட்டாரே. ஓகே வரேன். ஹலோ ஹலோ பொசிஷன் பாருங்க தயவு செய்து. தயவு செய்து எந்திரிங்க. பொசிஷன் பாருங்க. ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கவுண்டர் ஸ்டார்ட். இவங்க ரெண்டு பேரும் இந்த போஸ்ல வாத்தியாரே இல்ல அந்த சமாச்சாரமான போஸ் வாத்தியாரே இல்லமா அந்த முகம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸா ஃபீல் பண்ணுமா வாத்தியாரே. அட ஏரியா அதே உன்னுடைய தங்கச்சி நீ க்ளோஸா இன்னும் கமா எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு ரொமான்ஸ் உங்களுக்குள்ள பாக்கியராஜ் இதுக்கு அப்படிங்க. டேய் இல்ல 4 3 2 1. சூப்பர். ஆனா ஆதவன் நான் என்ன நோட் பண்ணேன்னா வைஷாலியை விட காயத்ரி பயங்கரமான ஒரு ஆர்ட். ஆமாமா வைஷாலி அப்படின்ற நேரத்துல அவங்க கரெக்டா மூவ்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பக்காவா பிடிச்சாங்க. ரொம்ப Thank நன்றி. you so much, Gayatri and Vaishali. Thank you.
அவங்க ஸ்கோர்ஸ் என்ன நம்ம பார்த்தாகும். அந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஃப்ரீசிங் போது கரெக்டா 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணது நமது வைசாலி அண்ட் அதனால வைசாலி அண்ட் காயத்ரிக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. டீம் ஏ அண்ட் டீம் சி கே ஈச் 5 பாயிண்ட்ஸ். ஓகே இப்போ நம்ம ஒரு ரூல் வச்சிருக்கோம். ஓகே யார் வந்து கம்மி பாயிண்ட் எடுக்கறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் உண்டு. அதாவது ஏ அண்ட் சி ரெண்டு டீமும் 5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கனால இப்போ ரெண்டு டீம்ல எப்படி பனிஷ்மெண்ட் கூப்பிடுறது அப்படின்னு யோசனை பண்ண போது டிங்னு என்னுடைய சிறுமூளைக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்படியெல்லாம் இல்ல, டாக் பேக்ல சொன்னேன். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சரி குமார், இப்போ என்னன்னா நீங்க அந்த டிங்னு உங்க சிறுமூளையில அடிச்சிட்டு அது என்ன சொல்லிச்சு அந்த சிறுமூளை? இந்த டீம்ல இருந்து ஸ்வேதாவும் அந்த டீம்ல இருந்து ரேமாவும் கூப்பிட்டு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே, சோ வெல்கம் ஸ்வேதா அண்ட் ரேமா. இப்போ வந்து இது வந்து என்னன்னா அடாப்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ராக் மாறிட்டே இருக்கும், நீங்க அப்படியே டான்ஸ் ஆட்டு. ஓகே, ரெடியா? ரெடி. கடலுக்குள்ள மீன் இருக்குது, வலையில தான் குதி குதிக்குது, மார்க்கெட்டுல பல பலக்குது. வலி மாமே வலி புலி மாங்கா புலி 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 போடே டாவே டாவே டபுள் டமாவே கௌசடாரா கிரீரனோவே வளர்ந்தாடி ஆவாது சேவு வாலாயலகே காதல் நோவே ஒன்னு விடிஞ்சிடிச்சி காசுட மோலத்தை மோல மறஞ்சிடிச்சி போட்டுடா ஆட்டத்தை. பா, இப்ப பார்த்த மாதிரியே கெத்தா மாசா இன்னும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்ச நேரத்துல பார்க்கணும். இருக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெல்லா பிரீதபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கும் கலாட்டா ராணி. இந்தியாவின் மிகப்பெரிய கேமிங் தளமான MPL இல் 60க்கும் மேலான கேம்களை விளையாடுங்கள். Download now from mpl.live. இந்த விளையாட்டில் நிதி அபாயம் ஏற்படலாம் மற்றும் மீண்டும் மீண்டும் விளையாட தோன்றலாம். உங்கள் சொந்த அபாயங்களுக்கு உட்பட்டு பொறுப்புடன் விளையாடுங்கள். சார் போஸ்ட் அதுலயும் என்ன சார் பேஸ்ட் போட்டாங்க. ஆங்கர் ஜெயச்சந்திரன் அவருக்கு வந்திருக்கு. ஆங்கர் ஜெயச்சந்திரன். ஓ யா மீ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? அன்புள்ள ஜெயச்சந்திரா, இந்த ஷோல நீ மட்டும்தான் ஆங்கரிங் என்னடா லுக்கு? நீ மட்டும்தான் ஆங்கரிங் செம்மையா பண்ற. போய் போய் இது ஃபேக்ட். கலாட்டா ராணிக்கு ஏத்த கலாட்டா ராஜா நீதான். அடடடடா. யாரோ சொல்லி வச்சு அந்த ஆதவன் அடிக்கடி உன்னை விட அதிகமா மிமிக்ரி பண்ணி சீன் அவனுக்கு அடிக்கடி கவுண்டர் போட்டு ஆஃப் பண்ணு. இந்த லெட்டரை இங்க கொடுக்க சொல்லி உங்கள்ட்ட யார் காசு கொடுத்தா? குடுக்கறேன்னு சொல்லிருக்காயா? குடுக்கறேன்னு சொல்லிருக்காரா? யாரு? சொல்லக்கூடாது, அப்படி கிடைக்காதியா? ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபை கேமரா முன்னாடி மிரட்டுறது சட்டப்படி குற்றம். நீ வா. அப்ப நீ தானே காசு கொடுத்ததை கொண்டு வர சொல்லிருக்க. ஏன் அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி தப்பா சரி, நினைக்கிறீங்க? அந்த ஆளு காசு தான் கொடுத்தியா?
இல்ல பேமெண்ட் வந்தா கொடுக்கலாம் சொல்லி. ஓ இப்போ நீ ஷோ முடிச்சாலும் உனக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே நீ அவர் கொடுத்துருவேன். ஏன் உனக்கு இந்த வேலை? இல்லப்பா எல்லாரும் அவங்களே கமெண்ட்ஸ் லைக்ஸ் எல்லாம் ஷோல போடுறாங்க. அதெல்லாம் போடலாம்யா. அதெல்லாம் நிகழ்ச்சி ஆரம்பிச்சு ஒரு 2-3 எபிசோடு போன பிறகு போட்டா தப்பு இல்லை. முதல் எபிசோட்ல 2வது ரவுண்ட்லயே ஒருத்தர் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தான்னா எவ்வளவு பச்சையா தெரியாது. அதுதான் நீ பச்சை கடை சட்டை போட்டுக்க. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? ஓகே, நம்மளுடைய கலாட்டா ராணியில ஃபர்ஸ்ட் ரவுண்டே சும்மா செம கலகலப்பா. ஆமா, அதாவது எனர்ஜியோட உச்சம். அடுத்து என்ன வரும் மிச்சம் அப்படின்னு வெயிட் பண்ணி. எனர்ஜியோட உச்சம் அடுத்து என்ன வரும் மிச்சம்? ஒரே ரைமிங் தான், டைமிங் தான். அந்த மாதிரி டைமிங்கா பேசும்போது எப்படியா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்களா நீங்க? பயங்கரமா. இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறேன். அடுத்து என்ன ரவுண்ட் பண்ணணும்? ஆடா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருங்கன்னு தெரிஞ்சுதான் ரவுண்டே அந்த மாதிரி ஒன்று வச்சிருக்கோம். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல. பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். ஆனால் இது ஒரு விஷுவல் ரவுண்ட். நீங்கள் இதில் வந்து பஸரில் கை வச்சு ரெடியாக வச்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு விஷுவல் போடப்படும். அந்த விஷுவல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நின்றுடும். நின்ன உடனே இதுக்கப்புறம் அந்த விஷுவலில் என்ன கதையில் வரும், அதாவது என்ன செய்வாங்க அந்த கேரக்டர்னு சொல்லணும். யார் ஃபர்ஸ்ட் பஸர் எடுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் விஷுவல். சரி ஸ்வேதா ஃபர்ஸ்ட், ரேமா செகண்ட், நீங்க தேர்ட். ஸ்வேதா இந்த மாதிரி யோசிக்கணும்னா முள்ளு குத்தி அவங்க ஆம்பளையா மாறிடுவாங்க. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. காலு அடிபட்டுருச்சு அதனால கத்துறாங்க. முள்ளு குத்தி ஆம்பளையா? டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. இப்படி ஒரு கெஸ். ஓகே ரேமா. ஏதாவது செப்பல் இல்லாம ஓடினாங்க. ஸோ கால் ஏதாவது குத்தி அவங்க கத்துனதுல வந்து பாம்பா மாறி இருப்பாங்க. இல்ல வந்து ஐயோ பரவாயில்லை. நானே பரவாயில்லை. சரி நீ வந்து ஆம்பளையா மாறிடுவாங்க, நீ பாம்பா மாறி. நீ என்னம்மா? காயத்ரி ஏதோ சொல்லிருக்காங்க. ஏதோ சொல்லிருக்காங்க. அத சொல்ல தவிக்கிறாங்க வைசாலி. வைசாலி நீ சொல்லாத, காயத்ரி நீயே சொல்லு. வைசாலி கம் ஆன். மேபி அவங்க அங்க ஒரு வெப்பன் ஏதாவது பார்த்துருக்கலாம். ஸோ அதை எடுக்கிறதுக்காக அவங்கள இது பண்ணிருக்கலாம். என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு கத்துறதுல ஏதோ வெப்பன் பாத்துருக்கு. ஏதோ ஒரு ஆயுதத்தை பாத்துருக்கு. அந்த பொண்ணு கத்துற அளவுக்கு இருந்த ஆயுதம் என்ன? அப்படி மீன் பண்ணல. திடீர்னு சக்திமான் மாதிரி திடீர்னு ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் வந்து அத சக்திமான் நான் மேன் நான் அதான் பாம்புன்னு அவள திடீர்னு மாறி ஒரு ஃபோர்ஸ்ல எல்லாரையும் அதாவது சக்திமான் வர்ற மாதிரி தெரியல. இந்த ரெண்டு பனிஷ்மென்ட் நீ வருவேன்னு தெரியுது. ஓகே இப்போ என்ன நடந்தது அடுத்தது? முள்ளு குத்திருச்சு. பாருங்க ஆம்பளை வந்துட்டாரு. யார் முள்ளு குத்திச்சுன்னு சொன்னா? ஐயோ ஆக மொத்தம் ஆம்பளையாவும் மாறல, ஆம்பளை வந்தாருல, பாம்பாவும் மாறல. அந்த இடத்துல அந்த வெப்பனை பார்க்க சோ ரொமான்டிக் சீன் அங்க அரங்கேறிது. கடைசில உங்க 3 பேர் சொன்ன கெஸ் எதுவுமே இல்லாம முள்ளு குத்துச்சுன்னு சொன்னோம்ல, அது கரெக்ட் தானே? யார் முள்ளு குத்துன? ரேமாவும் ஸ்வேதாவும் முள்ளு குத்துது. சரி ஓகே, ஆக மொத்தம் முள்ளு குத்துனது வரைக்கும் சொன்னதுனால இப்ப ஆளுக்கு 5-5 பாயிண்ட். ஓகே, உங்களுக்கான அடுத்த வீடியோ பஸர்ல கை இருக்கு. ரேமா ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து வைசாலி, தேர்ட் வந்து ஸ்வேதா. ஓகே ரேமா, இந்த இன்சிடென்ட் நீ எங்கேயோ பாத்துட்டியா? ஐயோ, டீக்குள்ள அவர் மண்டையை விட்டுருவாரு. டீக்குள்ள மண்டையை விட்டுருவாரா? என்ன நடக்கும்? மண்டையை விட்டா என்ன நடக்கும்? மண்டையை விட்டு வடிக்க ட்ரை பண்ற மாதிரி மண்டையில தீ பிடிச்சுக்கும். தலையில தீ பிடிச்சுக்கும். பாத்துறோம். அடுத்தது நீங்க சொல்லுங்க. அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த பக்கத்துல அந்த பாடியை வச்சு விளையாடி இருப்பாரு.
ஓகே ஸ்வேதா நீங்க என்ன கெஸ் பண்றீங்க? அவரு மண்டையில இப்படி அடிச்ச உடனே மண்டையில தீ பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களையும் தீ பிடிச்சு வைக்கும். ஓகே, யாரோட ஆன்சர் கொஞ்சம் க்ளோஸா இருக்குன்னு பாப்போம். நான் அவரோட ஃபேனு தலைவர்னு சொல்லிட்டு அவர் தலையில தீ பிடிச்சி கரெக்டான ஆன்சர் கை கொட்டி சிரிக்கிறியே ரேமா. இல்ல கரெக்டான ஆன்சருக்காக நாங்க வந்து சந்தோஷப்பட்டோம். பட் தலைவரோட மண்டையில தீப்பத்தை பத்தி நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். ஓகே, இந்த வீடியோவோட வின்னர் ரேமா. 3 பேர் இந்த ரவுண்ட்ல என்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்க? ஆமாமா, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர்ல யார் யார் என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, டீம் A 5 பாயிண்ட், டீம் B 0 பாயிண்ட், டீம் C 10 பாயிண்ட். ஓகே, இந்த ரவுண்டோட பனிஷ்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம் பி தான். வைஷாலி அண்ட் காயத்ரி. ஸோ அவங்க 2 பேரும் தயவு செய்து வாங்க. அதாவது இந்த ரவுண்டே வந்து ஒரு ஆக்டிங்கான ரவுண்டா நாங்க வச்சோம். ஆமா, ஒரு சினிமா கதை. உங்களுடைய நடிப்பை இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதான் உங்களுக்கான ஒரு டாஸ்க். ஓகே, இந்த ஸ்கிட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ 2 பேரும் வந்து ஏரியால தண்ணி லாரி வந்த உடனே தண்ணி பிடிக்கிறீங்க. கொழாடி சண்டை 2 பேரும். இதான் தண்ணி லாரி பைப். தண்ணி லாரி வந்துருச்சுப்பா, வாங்க வாங்க வாங்க, புடிங்க புடிங்க புடிங்க. அறிவில்ல உங்க லைன் வந்து நில்லு. இந்த பாருமா, அடிக்காதமா, சீக்கிரம் புடிச்சுப்பா, அடுத்த ஏரியா போணும்ல. ஐயா அம்மா, ஐயோ அவசரம். ஏய் இருப்பா, இந்த பக்கம் ஏதாவது பாக்குறேன். ஏப்பா, டேங்குக்கு வேற பக்கம்லாம் பைப் இருக்குமே பாக்குறேன். டேய், ஒரு பைப் தானே இருக்கு. ஏய் மூஞ்சி அத்தி வச்சுக்கிட்டு தள்ளுமா. ஏமா ஏய் ஐயா. ஓகே, இப்போ அப்படியே இந்த குடம் வச்சுட்டு அப்படியே அந்த டான்ஸ். மியூசிக். இன்னைக்கு கலாட்டா ராணியில பார்ட்டிசிபேட் பண்ண 3 டீம்ல யார் யாரு எவ்வளவு ஓவரால் ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். டீம் A 10 பாயிண்ட், டீம் B 10 பாயிண்ட், டீம் C 15 பாயிண்ட். இப்போ நம்மளுடைய கலாட்டா ராணியை செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம். கொண்டு வாங்க அந்த கிரீடத்தை. ஆக்சுவலா வெறுமனே கிரீடம் அந்த ஷாஷ் மட்டும் கொடுத்தா போதுமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு வின் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு gift. நம்முடைய பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கும் gift hamper. ஆனா கலாட்டா ராணி அப்படிங்கிறது ஒன்லி கலாட்டா ராணியா வின் பண்றவங்க மட்டும் இல்ல, பார்ட்டிசிபேட் பண்ணி போராடுற எல்லாரையும் கௌரவிப்போம். அதனால உங்களுக்கும் நிறைய gift hampers இருக்கு. இன்னைக்கு கலாட்டா ராணியில பார்ட்டிசிபேட் பண்ண நம்மளுடைய 6 பார்ட்டிசிபென்ட்டுக்கும் பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கும் ஒரு gift hamper. உதய கிருஷ்ணா அசல் நெய் வழங்கும் நெய் பாட்டில்.
லாரா அண்ட் டாட்டர்ஸ் வழங்கும் 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃபார் ஆல். ஜெய் அப்பளம் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர். சோ அடுத்து தரப்போற கிஃப்ட் என்னன்னா லைரா கிளீனிங் ஸ்டார் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர் ஃபார் ஆல். ஓகே, நம்மளுடைய இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பெல்லா பிரீதபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் வழங்கும் கலாட்டா ராணி ஸ்பெஷல் பார்ட்னர் பிருத்வி இன்னர்வேர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பவர்ட் பை யுஎஸ் ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் உதயகிருஷ்ணா அசல்னை இந்தியாவின் நம்பர் 1 விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். ஜெய் அப்பளம் நல்ல தரம் நல்ல சுவை. லைரா வீட்டின் சுத்தம் நாட்டின் ஆரோக்கியம். அசோசியேட் ஸ்பான்சர் கோல்ட் வின்னரின் எல்டியா தூய தேங்காய் எண்ணெய். இந்த ஷோ பத்தின உங்க ஐடியாஸ் அண்ட் கமெண்ட்ஸை வீடியோவோ இல்ல டெக்ஸ்டாகவோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கலாட்டா ராணி பவர்ட் பை MPL. விளையாடு ஃபேண்டசி MPL.